அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன். அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. சாப்பிடும்போது போய் நீங்க அழ வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த பொண்ணு சின்ன வயசுல வந்து என் பொண்ணு தான் இருக்கு. இப்போ மற்றவங்க பொண்ணெல்லாம் பிறந்த உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். கிடையாது, கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அது கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது. இது டாக் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, லேசி பிரின்சஸ். என்னமே எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு அங்கே என்னதான் இருக்கு, அப்பா இருக்காரு. வீட் போட அப்பானா இப்போ மாமனாரை சொல்றீங்களா? நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓஎம்ஆரில் தான் ஆஃபீஸ். நல்லா இருக்கு. அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அப்படி இல்ல, ஜென்ரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல, எனக்கு நான் இந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா, எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. அவ எனக்காகத்தான் இப்படி பண்ணிருக்கா. அவன் நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பா. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு தான் இருக்கு. இப்போ மற்றவங்க பொண்ணெல்லாம் பிறந்த உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம். கிடையாது, பிளான் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன். ஓஹோ, ஆமா. என் பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க, சென்னையில தான் இருப்பாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே, சென்னையில தான் இருக்காங்க, சென்னையில தான் இருக்கு. எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. உங்க இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். சரிங்கடா சரிங்க. டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எனக்கே உடம்பு சரியில்லை. எங்க அப்பாவா இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் ஹெல்ப் பண்றேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இல்ல நீ எனக்கு கைட் பண்ண, நான் பண்றேன்றேன். இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சுக்க வாங்கிக்கிறேன். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே இல்லாம அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது அது வந்து ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. என்ன ஒரு புத்திசாலி. இப்ப சாப்பிட உட்காடுறீங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படி கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? பெருசு, நான் போய் ஒரு டீ அடிச்சு வந்துடுறேன், உட்கார. அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? யோசிக்கிறேனா அப்பனும் அம்மா கிட்டதான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். அவங்க அப்பா ஒரு சில விஷயங்கள் ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா கட்டுவிட்டா. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நான் அப்பா கூட கடைக்கு போய் பழக்கப்பட்டுட்டேன். ஆட இவ மட்டும் இல்லப்பா, எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம உழைச்சிதான் வாங்குறோம். நாங்க வந்து நெசவாளி குடும்பம் சார். ஸோ ஒவ்வொரு இழையும் வந்து நெய்யும் போது அதனுடைய வழி தெரிஞ்சு வளர்ந்தவங்க. அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லு. அப்பா எங்களை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க கஷ்டப்பட்டு. ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன்னு வாழப்படுறேன். நான் எதிர்பார்த்தது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்கு சார். என்ன முட்டை நினைச்சீங்களா? இப்பதானே உங்களை பத்திலாம் எனக்கு புரியுது. இப்போ அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு இருக்காங்க சார். சரி, இப்போ வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க. ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி. அப்படியா? நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டும்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டும்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும், எனக்கு அது புரியல. நிறைய போறான்டா. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. உங்களுக்கு பிடிக்கல, நீங்க சாப்பிடாதீங்க.
கிட்ட தான் இருக்கும் கடை, வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஸோ அது கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன். அந்த டைம்ல வந்து எங்க அப்பா வந்தா வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன், இவனை பார்த்தா இவன். இப்போ நீங்க முன்னால உங்க அப்பா உங்க குடும்பம் அங்க இருந்தீங்க, இப்ப நீங்க கணவர் மனைவின்னு ஒரு குடும்பமா இருக்கீங்க. அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு தலைவர்ல. இதுல என்னப்பா சந்தேகம்? 2 சந்து தள்ளி அப்படிதான் சார். அதாவது அவங்க வீட்டுல இருந்து 2 சந்து தள்ளி. ஆமா சார். அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு 2 சந்து தள்ளியா? எங்க அது தெரியும், அதுதான் நான் கேட்டேன். இது தமிழ்நாட்டிலே இல்லாத புது பழக்கமா இருக்கு. பையனோட வீட்டுக்கு பக்கத்துல தனி கொடுத்துட போறது நம்ம பண்பாடே இல்லையே. நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்றேன் சார். நம்ம எதிர்க்க இருக்க கடை தானா? கீழே போய் வாங்கணும் சார். அது இறங்கி தான் செய்யலாமான்னு கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. இப்பவும் உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி உங்க அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அப்படி இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே யாரும் சொல்லிடாத. காலையில வந்து எழுஞ்சிக்கும் போது அவர் தான் காஃபி போட்டு கொடுத்து எழுப்பி விடுவாரு அவங்க பொண்ணை. ஸோ அதே மாதிரி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாக்கு போன் பண்றது, முட்டைக்கு போய் அப்பாக்கு போன் பண்றதெல்லாம் என்ன ஏத்தாப்பதான் கடை இருக்கேன். பழக்கமே இல்ல சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். அதுதான் நம்ம பழகுறோம். இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போலாமா கேட்டா அப்பா வீட்டுக்கு போலாம். ஒரு 4th வீக் நான் கேட்கறேன், என்னமே எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போலான்னு. அங்க என்னதான் இருக்கு, அப்பா இருக்காரு. அப்பாவோட என்ன பண்ணும், அப்பாவோட விளையாடுன்னு சொல்லி 2 பேரும், அவங்க அக்கா பையன் ஒருத்தர் இருக்கா, சின்ன பையன், அவங்க வச்சுக்கிற டாய் வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. என்ன என்ன கண்டராயும் அது பேசுறது கூட, அவர் கூட சேர்ந்து சமைக்கிறது எல்லாமே தானே. அவர் ஆக்சுவலா மேரேஜ் ரெடி ஆனும் போது திருப்பூர்ல இருந்தாங்க, நாங்க ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. என்னடா சொல்ற? இப்ப அந்த சண்டே உங்க அக்கா வந்துருவாங்களா? இல்லைங்க சார், நான் வந்து அக்கா வர மாட்டேன், அக்கா வந்து நான் போக மாட்டேன், அந்த மாதிரி. இப்ப உங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நான் இந்த கேப்பை விட்டுட்டேன்னா அக்கா வந்து பிடிச்சிட்டு அப்பா கிட்ட அக்கா நெருக்கமாயிடுவா. அவ்வளவுதாங்க மேட்ரு, புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்குள்ள சின்ன பதட்டம் இருக்கான்னு கேக்குறேன். இருக்காதுங்க சார். இருக்குங்க சார். இல்லங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை. சார் ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலா காலேஜ் ப்ரொஃபசர். ஒய்ஃபோட அப்பானா உங்க மாமனார சொல்றீங்களா? ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரணும்னா ஷூ விடுறதுல இருந்து ஷூ வந்து ஷூ ரேக்ல தான் விடணும். ஷூ உள்ள வந்த உடனே பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும். ஹெல்மெட் மாட்டி கரெக்டா அந்த இடத்துல மாட்டணும். முடியல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க.